பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி வேதத்தினுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். ஜபத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம்னா அது விடாமல் நம்ம கேட்கணும்னு சொல்லி சங்கீதக்காரர் அழகாக அவர் அந்த வார்த்தைகளை நம்ம வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். கவனிக்கணும், எதை கேட்குறோமோ அதே சார்ந்து இருக்கணுமா, நம்ம அதுவே வாஞ்சியாக இருக்கணும், அந்த வாஞ்சியோடே இருக்கணும். அது எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், அது எனக்கு வேணும். அதுதான் கர்த்தரிடத்தில் நான் பார்க்குறேன். கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. நான் கேட்டதை அதுவே நாடுவேன். வேறு எதையும் எந்த நோக்கம் இல்லை எனக்கு. நண்பர் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் கேட்பீங்களானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு காரியத்தை கேட்பீங்களானால், அதை கிடைக்கிற வரைக்கும் அதை நாடிக்கிட்டே இருக்கணும். அதுவே வாஞ்சியாக இருக்கணும். இருக்கணும். அந்த வாஞ்சியும் அந்த தாகம் நமக்குள்ளே இருந்ததா அது வெற்றி அடைய முடியும். நம்ம கேட்டுட்டோம், இப்போவே கிடைக்கல, எதுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த மைண்டில் போகாமல் நாடணும். அதை தான் நாடுவேன். எனக்கு வேறு எதுவும் வேணாண்டவர். ஒரு பிடிவாதம். யாக்கோபு ஜெபிக்கும் போல, நீ என்னை ஆசீர்வாதத்தின் வழியே நான் விடமாட்டேன்னு சொல்கிறார் யாக்கோபு. அதுபோல் நான் எதை கேட்டனோ அதையே நான் ஒன்றை கேட்டேன், ஒன்று தான் கேட்டேன், அதை தான் நாடுவேன். ஸோ எனக்கு தீர்மானம் பண்ணு, நீ கேட்குறது எதுவோ அதை விடாத ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்ள இருக்கும். ஆண்டவன் விடாமல் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. சின்ன ஜெபம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எந்த ஒன்று காரியத்தையும் கேட்கும் பொழுது அது ஆமேன் என்றும் ஆம் என்றும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடப்பதாக நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Thank you.